சிலர் தேவன் இருக்கிறதற்கு எந்த சான்றும் இல்லை என்று கூறுகிறார்கள். இது உண்மையா? ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் சும்மா தற்செயலாக நடந்தவை என்று மட்டும் சொல்ல முடியாது. நாம் மூச்சு விடுகிறோம், நாம் சிந்திக்கிறோம், நாம் அன்பு செய்கிறோம். வேதாகமம் கூறுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான் என்று. இவை சாதாரண சம்பவங்கள் அல்ல, இவை மிக உயர்ந்த ஒருவரை சுட்டிக்காட்டுகிறது. இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள், அது ஒழுங்காகவும் சமநிலையுடனும் இருக்கிறது. வேதாகமம் கூறுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று. ஒரு கைபேசியை யாரோ ஒருவர் வடிவமைத்திருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் உயிர் கொடுத்தவரை நாம் ஏன் சந்தேகிக்கிறோம்? வேதாகமம் மேலும் கூறுகிறது, படைப்பே தேவனை வெளிப்படுத்துகிறது. எப்படியென்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகமுண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் என்று. மேலும் வேதாகமம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாகச் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதிமுதல் அந்தம் மட்டும் செய்துவரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். எல்லா சான்றுகளும் தெளிவாக இருக்கிறது, அவைகளை காண அல்லது உணர முடியும். பலர் அடிக்கடி கேட்கிறார்கள், தேவனை யார் உருவாக்கினர் என்று. வேதாகமம் கூறுகிறது, தேவனை யாரும் உருவாக்கவில்லை என்று. அவர் நித்தியமானவரும் தன்னால் தானே இருப்பவரும் ஆவார். படைப்பிற்கு ஒரு ஆரம்பம் இருந்தது, ஆனால் தேவனுக்கு ஆரம்பம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று. மேலும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலேயில்லாமல் உண்டாகவில்லை என்று. நாம் காலத்திற்கு உள்ளே வாழ்கிறோம், ஆனால் தேவன் காலத்திற்கு அப்பால் நிற்கிறார். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர். நான் அல்பாவும் ஓமெகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம்பற்றுகிறார். முடிவில்லாததற்கு பிறந்த நாள் கிடையாது. தேவனை யார் உருவாக்கினார் என்று கேட்பது வடதுருவத்திற்கு மேல் என்ன இருக்கிறது என்று கேட்பது போல் ஆகும். இது படைத்தவரையும் படைப்பையும் குழப்புகிறது. புதிய ஏற்பாடு கூறுகிறது, அவரால் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று. அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு, ஆனால் அனைத்தையும் ஆரம்பித்த ஒருவருக்கே காரணம் இல்லை. அடுத்ததாக பலரின் கேள்வி என்னவென்றால், தேவன் இருக்கிறாரெனில் அவர் ஏன் தன்னை வெளிப்படையாக காட்டவில்லை? ஏன் அவர் தனது நாமத்தை ஆகாயத்தில் எழுதவில்லை என்று. தேவன் மாயாஜாலக்காரரும் அல்ல, பிரபஞ்ச விளம்பர பலகையும் அல்ல. புதிய ஏற்பாடு சுற்றி காட்டுகிறது, தேவனை மனிதன் தன்னிச்சையாக தேடும்படி அழைக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். மேலும் இயேசுவா கூறுகிறார், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நாம் விசுவாசிக்கவோ இல்லையோ என்பதை தேர்ந்தெடுக்க தேவன் நமக்கு சுதந்திரத்தை அளித்துள்ளார். காற்றைப் போல அவர் நம் கண்களுக்கு முன்பாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் மிகவும் அவசியம். கட்டாயப்படுத்தப்பட்ட விசுவாசம் உண்மையானது அல்ல, வற்புறுத்தப்பட்ட அன்பும் உண்மையானது அல்ல. வேதாகமம் கூறுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று. நாம் கண்களால் காண்பதைக் கடந்தும் நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கும் போது விசுவாசம் வளருகிறது.